தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கிற ஒரு S3 பக்கெட்டில் ஒரு ஸ்மால் சப்செட், அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸில் நம்ம பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணுறதோ, இல்லைனா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் சேஞ்சஸ் பண்ணுறதோ, ஸ்டோரேஜ் கிளாஸை மாற்றுறதோ, இல்லைனா டேக்ஸை மாடிஃபை பண்ணுறதோ பண்ணணுன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக போய் நம்ம பண்ண முடியாது. அப்புறம் எப்படி தான் பண்ணுறது? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த மாதிரி கண்டென்ட் உங்கள் ஃபீடில் வரணுன்னா ஜஸ்ட்டு ஒரு லைக்கை தட்டிட்டு ஃபாலோவும் பண்ணிடுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம பக்கெட்டை சூஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் டேப்ஸுக்கு கீழே லைஃப் சைக்கிள் ரூல்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கும் கீழே போனீங்கன்னா இன்வென்ட்ரி கான்ஃபிகரேஷன்ஸ்னு வரும். இது பேசிக்காக நம்மளோட ஃபைல்ஸில், நம்ம பக்கெட்டில் என்னென்னலாம் ஃபைல்ஸ் இருக்குது, அதோட செட்டிங்ஸ் என்ன, அது ஸ்டோரேஜ் கிளாஸ் என்ன அப்படிங்கிறத CSV இல்லைனா ஆர்க் இல்லைனா பார்கட் டேட்டா இன்ஜினியரிங் ஃபார்மேட்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பக்கெட்டில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கிற இன்வென்ட்ரி ஃபைலை எடுத்த பிறகு நம்ம இந்த பேட்ச் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஜாபை க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு லேம்டாவை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கஸ்டமைஸ் பண்ணுமா, இல்லைனா எந்த ஆப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஒரு லார்ஜ் டேட்டா செட்டில் நம்மளுக்கு தேவையான சேஞ்சஸை ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் எப்படி ஒரு ஆர்கிடெக்சரை செட்டப் பண்ணுறது, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன, அப்படி ஒவ்வொன்றத்தையும் என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.